Taste the Daily. வரும் 17ஆம் தேதி அதிமுக தொடங்கப்பட்டு 54வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கொண்டாடும் வகையில் அன்று காலை 9 மணியளவில் தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு கழக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் என தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாகவும் தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. தொட்டியம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எஸ் குமரவேல் ஏற்பாட்டில் பைத்தம்பாறை அருகே நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினர். இதில் முன்னாள் அமைச்சர் NR சிவபதி, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் M செல்வராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு ஊராட்சியில் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்த நிலையில் விடிகாலை அப்பகுதி மக்களே தூர்வாரி அடைப்பை சரி செய்தனர். இந்திரா நகர் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். மழைநீர் தேங்காத வண்ணம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அடைப்பு ஏற்பட்டிருந்த கால்வாயை தூர்வார கோரி பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கால்வாயை தாங்களே நீக்கி அடைப்பை சரி செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆரணி ஆற்றின் கரையோரத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரியபாளையத்தில் உள்ள மேம்பாலத்தின் கீழ் ஆரணி ஆற்றின் கரையோரமாக அடையாளம் தெரியாத 40 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் கொலை செய்யப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறும் நிலையில் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் மர்ம மரணங்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தேவங்குடியில் உள்ள ONGC நிறுவன மையத்தினை நூற்றுக்கணக்கான விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட டெல்டா பகுதிகளில் பல மீட்டர் ஆழத்திற்கு துளையிட்டு கச்சா எண்ணெய் எடுப்பதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும், எனவே ONGC நிறுவனங்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் அவர்கள் கண்டன முழக்கம் எழுப்பினர். அப்போது விடிய அரசின் விவசாய விரோத போக்கை கண்டித்து விரைவில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். ஏன்னா இந்த பகுதி மக்கள் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள். விவசாயம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். அதை நம்பி தான் எங்களோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டத்தை டெல்டா மாவட்டத்தில் எடுப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் விவசாயிகள், பெரும் விவசாயிகள் திரளாக திரண்டு மிகப்பெரிய போராட்டங்களை விவசாய சார்பாக முன்னெடுத்து செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.